ஒரு சென்டென்ஸை நம்ம எழுதும்போது ஒரு கமா விட்டுட்டோன்னா அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கே எப்போ கமா யூஸ் பண்ணலாம் கூடாதுன்றது தான். Hi, I'm Sneha. Welcome to CapShine. CapShine is a revolutionary learn it together English fluency program. It's easy, quick, fun, affordable and effective. We promise you a brand new you in just 6 months or less. கமாக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ரூல் நம்பர் 1, யூஸ் அ கமா பிஃபோர் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அப்படின்னா என்ன? இந்த வார்த்தைகள் இது எல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 2 ஐடியா, 2 விஷயம், இது ரெண்டுத்தையுமே ஒரே சென்டென்ஸில் நம்ம போட போது இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he drove down the alley and then he turned the corner. இந்த இடத்துல நம்ம 2 விஷயங்கள் சொல்கிறோம். he is drivingன்னு சொல்கிறோம், then he turned அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ஸோ we are using and. இதுதான் உங்கள் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இப்போ இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போது நம்ம ஒரு கமா போடுறோம். ஓகே, you can go shopping with Jane or you can go to a movie alone. இது 2 சென்டென்சஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஆர் ஒரே சென்டென்ஸாக யூஸ் பண்ண போது எந்த மாதிரி மீனிங் கொடுக்குது? நீங்கள் ஒன்று அவங்களோட ஷாப்பிங் போங்க, இல்லைனா படத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 சென்டென்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வேர்ட், ஒரு கமா, ஒரு ஸ்பேஸ் அண்ட் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். This is how we are supposed to use comma before a coordinating conjunction. Rule number 2, use a comma after introductory phrases or clauses. அப்படின்னா என்ன? இப்போது ஒருத்தருக்கோ ஒரு விஷயத்துக்கோ நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். waking up late again, I decided to buy a clock. இந்த இடத்துல I decided to buy a clock ஒரு சென்டென்ஸ். ஆனால் waking up late again அந்த ஒரு காரணத்தினால நான் ஒரு கிளாக் வாங்க போகிறேன். ஸோ பேசிக்லி இந்த விஷயம் எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது இந்த சென்டென்ஸ்க்கு. அதாவது இந்த விஷயம் இந்த சென்டென்ஸ்க்கு இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு கமா போட்டுடுறோம். Jogging through the street, Emily had a brilliant idea. இந்த சென்டென்ஸில் எமிலி had a brilliant idea அது போதும். ஆனால் நம்ம jogging through the street, Emily had a brilliant idea அப்படின்னு சொல்ல போது நம்மளால் அந்த விஷயத்தை யோசிக்க முடியுது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த விஷயம் நம்மளுக்கு இட்ஸ் நாட் நெசசரி, பட் இட்ஸ் அ நைஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் அஸ் டு இமேஜின் த சீன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு காமா போடுறோம். and this information is giving this particular sentence little more idea or information. ஓகே, நெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி CapShineோட 30 day ஃப்ரீ ட்ரையல் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ் இன் அ குரூப் ஃபார்மேட் உங்களுக்கு நாங்கள் தரோம். மந்த்லி ஃப்ளூயன்சி ட்ராக்கர் இருக்குது. மந்த் பை மந்த் நீங்கள் உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறோம். பர்சனல் கோச் இருக்காங்க, உங்களுக்கு கஸ்டமைஸ் ஃபீட்பேக் தரோம். லைவ் கிளாஸஸ் இருக்குது அண்ட் டெய்லி மைக்ரோ லெசன்ஸ் இருக்குது. ஸோ எங்களோட capshine.com போங்க, இல்லை CapShine ஆப்பை டவுன்லோட் பண்ணி CapShine 30 day ஃப்ரீ ட்ரையலில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரூல் நம்பர் 3, யூஸ் கமா பிட்வீன் ஆல் ஐட்டம்ஸ் இன் அ சீரீஸ். ஸோ நீங்கள் நிறைய விஷயம் வாங்கியிருக்கீங்க, இல்லை நிறைய விஷயம் நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க. இந்த சென்ஸ் இது 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 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறீங்க. அது நடுவில் நீங்கள் ஒரு கமா போட்டால் ஒரு நல்ல டெஃபினேஷன் கொடுக்கும். எப்படின்னு பார்க்கலாம். I ate an apple, banana, carrot, and an entire turkey today. So this is correct. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு நடுவில் ஒரு கமா போட்டுடுறோம், ஒரு டெஃபினிஷன் கொடுக்குது. and we can understand the sentence better. The officer looked through his briefcase, his wallet and his backpack. So இந்த இடத்துலையும் we are giving a comma. I promised myself that I would cook more
that I would wake up on time and that I would exercise every day. என்ன டிஃப்ரென்ஸ் இங்கே between items in a series? இதுவும் அதே தான். But we are not mentioning item. We are mentioning things that we are doing. அதுக்குமே we can use comma. ஸோ நான் இங்கே என்னலாம் பண்ணுறேன், நான் வந்து 3 விஷயம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். I promised myself that I would cook more. 1, so comma, that I would wake up on time. Second thing, comma, and I would exercise every day. Rule number 4. Use comma to enclose non-essential clauses. அப்படின்னா என்ன? Mary Jane, comma, whose cake I ate, comma, didn't have a birthday cake. இந்த இடத்துல இந்த அண்டர்லைன் பண்ண விஷயம் இட்ஸ் நாட் அ வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விஷயத்தை நம்ம வந்து எழுதும்போது நம்ம ஒரு ப்ராக்கெட் போட்டே முடிச்சிடலாம். ஓகேங்களா? இங்கேயும் the dog which looks sad belongs to me. The dog belongs to me. அவ்வளோதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். which looks sad நான் வந்து ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுடலாம். ஆனால் ஒரு கமா போட்டு எழுதினா நம்மளுக்கு இந்த விஷயத்தை வந்து இன்னும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுது. இட்ஸ் அ நைஸ் இன்ஃபர்மேஷன் டு ஹேவ். ஸோ த டாக் கமா which looks sad belongs to me. ஸோ இங்கே வந்து we are explaining a little more about this particular dog that belongs to me. ஸோ essential clauses versus non-essential. அதாவது நம்மளுக்கு தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷன் அவ்வளோவா தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டாக் விச் லுக்ஸ் சேட் பிலாங்ஸ் டு மீ. இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுதுன்னா, நான் டாக் பிலாங்ஸ் டு மீன்னு சொன்னாலே எனக்கு சென்டென்ஸ் போதும். விச் லுக் சேட் வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் யோர் நான் இசென்ஷியல் இன்ஃபர்மேஷன். இசென்ஷியல்னா தேவைப்படுற இன்ஃபர்மேஷன். ஸோ தட் இஸ் மை நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ வி யூஸ் அ காமா. இசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்ன? The dog that, இந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம. essential, அதாவது தேவை இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைக்க போது we use the word essential. that looks sad belongs to me. அதாவது மேபி அங்கே நிறைய டாக்ஸ் இருக்கலாம். அந்த டாகில் ஒரு டாக் மேபி looks a little sad. that probably could be my dog. or the dog that looks happy, or the dog that has spots. இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ when we are பர்டிகுலராக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம தட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அது வந்து நம்மளோட essential clause. Again, startups which don't make profits for years are great places to work in. Startups are great places to work in. It's a sentence again. I am just explaining கொஞ்சம் இங்கே which don't make profits for years ன்னு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், startups that don't make profits for years are likely to fail. There are two very different sentences here. I hope உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கேப்ஷைனோட 30-day ஃப்ரீ ட்ரையலை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் capshine.com. இல்லை எங்கள் கேப்ஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.